ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் என்ன சார் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான முக்கிய தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுனர் அண்டு விற்பனையாளர் அவங்களுக்கான போஸ்டிங் எப்போ சார் போடுவாங்க, நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பதவி ஆணை கூடிய சீக்கிரத்தில் வந்துடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் அண்டு கட்டுநர்களுக்கான பதவி ஆணை வந்துடுச்சுங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, கூட்டுறவுத்துறையை அணுகுனீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை வேண்டி கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படி என்றால் உங்களுக்கு அடுத்த நிமிடமே வந்து பார்த்திங்கன்னா பணி ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது கூட்டுறவுத்துறையில் அவங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்டுனர் அண்டு விற்பனையாளர் நியமிக்கிறதுக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை கொடுங்க சார், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்க, பதவி ஆணையில் வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த முறையில் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 10th அண்ட் +2 மார்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தாங்க இந்த ரேஷன் கடையோட வேலைகள் எல்லாமே கிடைக்குதுன்னு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலம் செலெக்ஷன் லிஸ்ட் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் இருக்கா அப்படின்னா, உங்களோட 10th அண்ட் +2வில் நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்துடுங்க. இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் வந்துடுங்க. ஆனால் போஸ்டிங் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஆர்டர் வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னு தாங்க ஆர்டர் வரும், போஸ்டிங் போட மாட்டாங்க. சாரி, அதுக்கப்புறம் உங்களுக்கான டைம் சொல்லி அந்த டைமில் உங்களுக்கு போஸ்டிங்கே போடுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிப்ரவரி 15 மேலே எந்த ஒரு தகவலும் வெளிவரலைங்களே சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஃபிஷியல் நியூஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுங்க. இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு அந்த செய்தி வந்து உங்களை வந்து அடையுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ரேஷன் சம்மந்தமான நியூஸ் அனைத்தும் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளோட வீடியோ அப்படின்னு நினைக்கிறேங்க. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.